வணக்கம். சமீப காலங்களா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா வந்து தலைமறைவா இருந்த சவுக்கு சங்கர் அவர்கள் மீண்டும் வந்தார். அதாவது ஃபிசிக்கலா வரலங்க. அவர பத்தி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஏன் பேசாம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அத வச்சே ஒரு கன்டென்ட்டா வந்து மாத்த தேவையில்லையே அப்படின்னு பார்த்தோம். பட் இருந்தாலும் நெறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, மக்களுக்கு அது வந்து தெரியாம இருக்கணும். அதனால கொண்டு போய் சேர்க்கணுன்றனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேசிக் ரிப்போர்ட்டிங் மாரி நம்ம இந்த விஷயத்த பத்தி வந்து பேசுறோம். ஸோ சமீப காலமா வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த வழக்கமான சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தோழி, இன்னொரு தம்பி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து தடைப்பட்டு போச்சு. அதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அவர் மேல பல கேஸஸ் இருந்துச்சு. அதில குறிப்பா வந்து அந்த திரைப்படம் சம்மந்தப்பட்ட புரொடியூசர்ஸ் கூட ஏற்பட்ட தகராறுல ஒரு வழக்கு வந்து வந்தது. அதற்கப்புறம் அவர் வந்து கைது செய்யப்படுறாரு. அப்புறம் மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக பெயில் குடுக்குறாங்க. திருப்பியும் வந்து வீடியோ பண்றாரு. அவர் வந்து பெயில் கண்டிஷன்ஸ மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பண்றத நிறுத்தினாரு. அப்புறம் கொஞ்ச காலம் எங்க இருக்காரு, எது இருக்காருன்னே தெரியல. குறிப்பா அவர் வந்து ட்விட்டர்ல ஆக்டிவா இருந்துட்டு இருந்தாரு. அந்த குறிப்பிட்ட டைம்ல ட்விட்டர்லயும் ஆக்டிவா இல்லாம எங்கே போனார் அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி எழும்புச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு, அதுவும் குறிப்பா என்னைக்கு வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் தேதி என்னைக்கு அறிவிச்சாங்களோ, கோட் ஆஃப் கான்டக்ட் என்னைக்கு வந்தோ, அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் வீழ்வேனா மீண்டும் வருகிறேன்னு சொல்லிட்டு வந்து அறிவிப்புலாம் போட்டு திருப்பியும் வந்தாரு. அதற்கப்புறம் அவர் போடக்கூடிய அந்த ட்வீட்டுகள், போஸ்ட்டுகள், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்குறப்போ, ஓகே, குஜராத்தில் வந்து பதுங்கி இருக்காரு. அது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டைரக்டா எதுவும் விசாரணைலாம் பண்ணி கண்டுபிடிக்கல. அவர் வந்து அமித்ஷா உங்க ஸ்டேட்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து போட்ட ட்வீட் வச்சு, ஓகே, குஜராத்தில் வந்து இருக்கார் போல. குறிப்பா வந்து பாஜக சார்ந்த யார்கிட்டயும் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தமிழக காவல்துறை அவர் வந்து கைது செய்யாம வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ யாரோட ப்ரொடெக்ஷன்லயும் அங்கே பதுங்கி இருக்காரு அப்படிங்கிறத நம்மளே வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து தொடர்ந்து வந்து காணொலிகளை வந்து பதிஞ்சு வந்து வெளியிட்டு இருந்தாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய குஜராத்தி கேமராமேன்ஸ் கூட வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் அவர் போட்டிருந்தார். ஏன்னா ஒருத்தர் வந்து ஏங்க தனியாக உட்காந்து பேசுறீங்களே, இன்ட்ராக்டிவா இல்லையே அப்படின்னு சொன்னப்போ வந்து, நான் என்னங்க பண்ணுறது, கூட பேசுறதுக்கு ஆள் இல்லை, நான் பேசுகிற இந்த 10-15 நிமிஷம் வீடியோக்கே வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியல, ஹிந்தி பேசுகிறவங்க கிட்ட கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு ட்வீட்டுக்கு ரிப்ளை போட்டிருந்தார். அதன் மூலியமாக சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து பல வீடியோஸ் வந்து விட்டுருந்தாரு. அப்போ டேரெக்டாக அவருடைய சேனலில் அந்த காணொலிகள்லாம் வந்து பதியாமல் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஓப்பன் சோர்ஸில் வெளியிட்டு அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி பல சேனல்ஸும் அதை வந்து அவங்கவுங்களோட சேனலில் டே டு டே வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ வழக்கமாக அவர் வந்து அவர் கணக்கில் உட்காந்து பேசுவார், யார் கூடயாவது உட்காந்து பேசுவார் அப்படிங்கிறது இருந்தது. போய் இதில் வந்து ஒரு சிங்கிள் செட்டப்பில் உட்காந்து அவரே வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஏற்கனவே அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார்ல இதுக்கு முன்னாடி அவரோட வீடியோஸ்லாம், அதெல்லாம் திருப்பியும் வந்து ஒரு ரீகேப் மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தார். அந்த வீடியோஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு கட்சிகளை சார்ந்தவங்க, குறிப்பாக திமுக எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க அண்ட் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனல்லையும் வந்து போட்டிருந்தாங்க, போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு. காவல்துறையிலேருந்து அவங்க எல்லாருக்குமே வந்து சம்மன் போய் நீங்கள் எப்படி இந்த வீடியோ போடலாம், ஏன்னா எந்த ஒரு பேசிஸ்லனா அவர் வந்து தலைமறைவாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில், அவர் தேடப்பட்டு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வெளியிடுற வீடியோ எடுத்து நீங்கள் உங்கள் சேனலில் எப்படி போடலாங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. சில பேர் வந்து மன்னிப்பு கேட்டு நான் வந்து வெளியிட மாட்டேன் இனிமேல் இந்த வீடியோஸ்ன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எங்கேருந்து இந்த சோர்ஸ் வந்துச்சு அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து போய் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் எல்லாம் வந்து கூட்டி நான் கண்டிப்பாக போடுவேன், தொடர்ந்து போடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த பாஜகவை சார்ந்த ஒரு யூடியூபர் வந்து நான் தொடர்ந்து போடுவேன் அப்படின்னு புரட்சி பேசியிருந்தார். அடுத்த நாளே பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்களை பற்றி வந்து விமர்சித்து சவுக்கு சங்கர் அவர்கள் போட்ட ட்வீட்னால இனிமேல் வந்து பார்டர்ஸை கிராஸ் பண்ணிட்டீங்க, இனிமேல் நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் என்ன பண்ணார், அவருடைய சேனல்லே இந்த 10-15 நிமிஷம் வீடியோ வந்து தினமும் வந்து போட ஆரம்பித்தார். அதையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இதற்கு முன்னர் பேசிட்டு இருந்த விஷயங்கள் அதை எல்லாத்தையும் ஒரு ரீகேப் பண்ணுற மாதிரி நினைவு கூறும் விதமாக தான் அதெல்லாம் வந்து போட்டிருந்தாரு. இப்போது இந்த சூழ்நிலையில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அப்படி போட்டுகிட்டே இருக்கிறப்போ நம்ம தமிழக காவல்துறை கிட்டேருந்து எக்ஸ் நிறுவனம் டெலவேர், அமெரிக்காவில் இருக்கிற எக்ஸ் நிறுவனத்தோட, அதாவது நம்ம ட்விட்டரோட பார்த்திங்கன்னா தலைமை அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல, அதுக்கு வந்து ஒரு மெயில் ரிக்வெஸ்ட் வந்து அனுப்பியிருக்காங்க அரசாங்கம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவல்துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த அக்கௌண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு வந்து வேணும். குறிப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐபி அட்ரஸ் எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகிருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து அப்லோட்ஸ் வந்து நடந்திருக்கு, எங்கேருந்து எந்த டிவைஸ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்லாம் அவர் வந்து போட்டிருக்காரு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அக்கௌண்ட்டோடைய யூசர் ஐடி, மெயில் எதுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு, எந்த மெயில் வச்சு க்ரியேட் பண்ணியிருந்தாரு, அது மட்டும் இல்லாமல் ரிக்கவரி மெயில்னு ஒன்று இருக்கும்ல, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான காரணமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருந்தார். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த மிரட்டல் அப்படின்னு சொல்லப்படுற குளமுயற்சி அப்படின்னு சொல்கிற அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டிருக்காரு அவர். ஆனால் வந்து இப்போது அவர் வந்து ஆஜராகணும், இந்த நேரத்தில் தேடப்படுற ஒரு நபராக இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பதுங்கி இருந்துட்டு அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி போஸ்ட்டாக
தான் வந்து போட்டுட்ருக்காரு. போஸ்ட்ஸ் அப்படிங்கிற சாதாரணமாக போடுறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வழக்கு சம்மந்தமாகவே ரொம்ப முரணான கருத்துக்கள் கூறுற மாதிரி வந்து ஒரு 2 போஸ்ட்டை வந்து அவர் போட்டிருக்காரு. அது வந்து சட்டத்துக்கு புறமானது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வெவ்வேறு விஷயங்களை பற்றின பதிவுகளையும் அவர் வந்து போட்டுகிட்டே இருக்காரு. இன்னும் பல பேர்கிட்டையும் இதை பற்றி வந்து இந்த ட்விட்டர் தளத்தை வந்து பேசுகிறாரு. இதனால் இதை குறித்து எங்களுக்கு ஒரு முழு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கேட்ட இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், ஸோ பேசிக்லி அந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தங்களோட கண்ட்ரோலில் எடுத்து இல்லை முடக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக வந்து காவல்துறை அவங்ககிட்ட வந்து ரிக்வெஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிக்லி அவங்களோட நியாயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து ஆஜராக சொல்லியிருந்தாங்க. பட் சம்மன் பண்ணியும் பார்த்திங்கன்னா அது வந்து வரல. இந்த நேரத்தில் தேடப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால அவர் எங்கேயோ உட்காந்துட்டு இந்த மாதிரி போடுறது வந்து நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சட்டப்படி வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ் பக்கம் வந்து என்ன ஒரு ரிப்ளை வந்துச்சு, எந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து கொடுத்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோன்னே வந்து அவருடைய அந்த ஐடி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வந்து காவல்துறை எடுத்துருமா, அதுக்கப்புறம் வந்து சவுக்கு சங்கரோட அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாமல் ஆயிருமா அப்படிங்கிறதுலாம் நம்ம இனிமேல் பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். பட் நேத்தி வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஸோ பேசிக்காக வந்து நம்ம காவல்துறையிலேருந்து எக்ஸ் நிறுவனத்துக்கு இந்த விஷயம் வந்து போட்டு ஒரு கடிதம் ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி அனுப்பியிருப்பாங்கள்ல, அதை வந்து நம்ம வேணால் கூட இந்த டிஸ்பிளேயில் போடுறேன். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இதை வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறுத்துற மாதிரி தெரியல. தொடர்ந்து அவரோட சைட்லேருந்து காணொலிகளை வந்து பதிஞ்சிட்டு தான் வந்து இருக்கார். இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் வந்து நடக்குது. எக்ஸ் தளத்தில் மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்கள் யாரெல்லாம் வந்து தொடர்ந்து அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்களோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, இது வேறு விஷயம். அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஹேக் ஆகுது, டக்குன்னு பார்த்திங்கன்னா முடக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி ஹேக் ஆகிற அக்கௌண்ட்ஸை வந்து ஒரு 2 நாளைக்கு ஹேக் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து இந்த தகவல்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்லேருந்து அவங்கள பற்றி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் மேலே கொடுத்தது மட்டும் இல்லாமல் 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஹேக் ஆகுது இல்லை முடக்கப்படுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆளும் அரசாங்கத்தை குறித்து வந்து கேள்வி எழுப்பி நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருந்த ஷாலின் மரியா லாரன்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ரைட்டர், தன்னை ஒரு ஃபேமஸ் ரைட்டராக வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளி உலகத்துக்கு தானே வந்து அறிமுகப்படுத்திட்டு நிறைய விஷயங்களை கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கிரிப்டோ சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்ட் இருக்குது. அதில் வந்து பென்ஸ் காரோட ஃபோட்டோலாம் 3 போட்டு வந்து பார்த்திங்களா நான் இந்த பென்ஸ் கார்லாம் வாங்கியிருக்கேன்னா வந்து நான் கிரிப்டோவில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுருந்துச்சு. ஏன்னா இது அக்கா அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்களே, அவங்க கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களா, பரவாயில்லையே இவ்வளோ பெருசாலே முன்னேறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத பதிவுகள் நிறையா வந்துச்சு. இன்ஃபேக்ட் அவங்கள வந்து நம்ம போன வாரம் இன்டர்வியூ எடுத்து நம்மளோட சேனலில் கூட வந்து ஃபீச்சர் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ட்விட்டரில். ஸோ அவங்களுடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேக் செய்யப்பட்டுருச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வேறு ஒரு அக்கௌண்ட் தொடங்கி அதுலேருந்து வந்து தொடர்ந்து இதை பற்றி வந்து புலம்பிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவங்க சைடில் வந்து அவங்களோட குறும்புகள்லாம் வந்து போஸ்ட்டாக போட்டுருக்காங்க. ஸோ பேசிக்லி வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தாலும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் சைட்லேருந்து இப்போ அதுக்கு ஆஜராகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆஜராகாமல் அந்த ஒரு தொழில்நுட்பத்தை ஒரு ஆப்பு ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இது மாதிரி போடுறது அப்படிங்கிறது லீகலி பார்த்திங்கன்னா வந்து தவறு அப்படிங்கிறதுனால அவர் வந்து போலீஸார் வந்து தேடுறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வழக்குக்கு சம்பந்தமான கருத்துக்களை ரொம்ப முரணான கருத்துக்களை வந்து பதிவிட்டே இருக்காரு. அப்படிங்கிற பேரில் அவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் சுற்றி இருக்கவங்கெல்லாம் வந்து கொஞ்ச நாள் நியூட்ரலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது டெக்னிக்கலாகவும் அவர் எங்கேருந்து ரொம்ப அவரோட கருத்துக்கெல்லாம் போட்டுட்ருக்காரோ அதையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு செக் வச்ச மாதிரி ஆகும்ன்றனால இது மாதிரி முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி இப்போதைக்கு இதுதான் வந்து நிலைமை. இதில் இன்னொரு விஷயமும் நடந்தது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஜக ஆதரவாளரான மாரிதாஸ் அவர் வந்து முந்தானத்து வந்து ஒரு 2 ஆடியோ வந்து ஆராசா சம்மந்தப்பட்டு வந்து வெளியிட்டு இருந்தார். அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் கூட எடுத்து போட்டாங்க, நம்ம சேனல்லையும் எடுத்து போட்டு நம்மளோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஆராசா தரப்புலேருந்து வந்து அவருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடிதம் போயிருக்கு. அதில் வந்து மன்னிப்பு கேட்கணும், வந்து வாய்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி தவறாக யூஸ் பண்ணியிருக்காங்க, மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில் அந்த ஆடியோவை அவர் போட்டதப்போ வந்து அதையும் ரீபோஸ்ட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி குட் ஒர்க் அப்படின்னு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டிருந்தாலும் தொடர்ந்து அவர் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக தான் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்கள் புகழாரு. வழக்கம் போல் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து விமர்சிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டமாக வந்து பார்த்திங்கன்னா விஜயை பற்றி நிறையா கருத்துக்களும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ முழுக்க வந்து டிவிக்கு எதிரான கருத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து ரீசர்ஃபைஸ் ஆனாரோ குஜராத்தில் நம்ம இருக்கிறதா நம்பப்படுறோம்ல, அங்கே பதுங்கி இருக்கிறதா சொல்லப்படுற சவுக்கு சங்கர் தொடர்ந்து திமுக அரசாங்கத்தை மட்டும் இல்லாமல் டிவிகேக்கும் விஜய்க்கும் எதிரான நிறைய கருத்துக்களையும் வந்து போட்டுகிட்டே இருக்காரு. இந்த சூழ்நிலையில் அவருடைய அக்கௌண்ட்ஸ் வந்து முடக்கப்படுமா, தொடர்ந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு இடத்துலேருந்து இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஒருவேளை அக்கௌண்ட்ஸ் முடக்கப்பட்டால் வந்து தன்னுடைய வாய்ஸ் வந்து தொடர்ந்து
தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ பேசிக்காக என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ இது சரி இது தப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நம்ம இப்போ வந்து முடிவுக்கு வர முடியாது, நம்மளோட கருத்தும் இல்லை. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ரிப்போர்ட். நன்றி.